நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட விடுப்பா, இன்னுமா நம்ம சேட்டா சந்திரன் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ற? எவனோ வர்றவன் போறவன்லாம் என் பொண்ணை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு சார். அதான் வர்றவன் போறவன் நீயே சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? ரொம்ப சங்கடமா இருக்கு சார். மகாவை போய் அவர் ராசி இல்லாத பொண்ணு, அதனாலதான் கல்யாணம் நடக்கல அப்படின்லாம் சொல்றான் சார். மகாக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது, அதான் கல்யாணம் தள்ளி போகுது. கல்யாணம் பண்ணிக்கிட்டே எல்லாரும் தான் அன்லக்கி ஃபெலோஸ். மகாவை பாரு, எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறா, எவ்வளவு லக்கியாவா. அதிர்ஷ்டம் இருக்க போய் தான் அந்த டால்டா தலையம் பையன் கட்டிக்காம எஸ்கேப் ஆனது. சந்திரன் பையனை கட்டிக்காதது எவ்வளவு நல்லதுதான் சார். ஆமா மதி, அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு அவன் சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்ட அதை நீ ஒத்துக்கிட்டதா ஆயிடும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ சார். அவதான் சார் என் வாழ்க்கையோட மகாலட்சுமி. அவ பிறக்கிற வரைக்கும் காசுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? அவ பிறந்த பிறகுதான் எல்லாமே வந்தது எனக்கு. அட விடு மதி, பொறாம பிடிச்சவங்க நம்மளை வெறுப்பேத்தி நம்மளை டென்ஷன் ஆக்கணும் தான் இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம டென்ஷன் ஆகி அவங்கள எதுக்கு ஜெயிக்க வைக்கணும் சொல்லு? இப்போ இப்படி எடுத்துக்கோ, அவரு மகாவை அவர் மகனுக்கு கட்டி வச்சிருந்தா பிசினஸ் கையை விட்டு போயிருக்காது. மகா அவர் வீட்டுக்கு போகாதனால பிசினஸ் போயிடுச்சு. அப்போவாச்சும் யோசிக்க வேணாமா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டுக்க கூடாது மதி, அப்பதான் நம்ம பாடிக்கு நல்லது. இல்லைன்னா பிபியை ஏற்றிடுவானுங்க. நம்மள என்ன சொன்னாலும் பரவாயில்ல சார், பிள்ளைங்களை ஏதாவது சொன்னாதான் தாங்க முடியல. சைலண்டா சனியும் குருவும் வானத்துல சுத்திட்டு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இவனுங்க போடுற ஆட்டத்தை தாங்க முடியலப்பா. சார், சந்திரன் சொன்னது இருக்கட்டும், மகாவுக்கு ஏன் சார் இப்படிலாம் ஆகுது? அடுத்தடுத்து 3 இடமும் தட்டி போனது வேற மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். என்ன மதி? இல்ல சார், ஒருவேளை ஏதாவது கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னா கூட பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார். தப்பு தவறு. நீ ஒரு விஷயத்தை நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சின்னா அடுத்து வர்றது முழுக்க நெகட்டிவா தான் நடக்கும். நீ நடந்ததை அப்படியே சொல்லி எந்த ஜோசியரை கேட்டாலும் இதுதான் சான்ஸ்னு ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் டைலாக் எழுத ஆரம்பிச்சிருவானுங்க. ஜாதகம், கட்டம், மண்டே, டியூஸ்டே இதெல்லாம் நீ நம்புறியா என்ன? இவ்வளவு நாள் பெருசா யோசிச்சதில்லை சார். சீக்கிரம் வீடு கட்ட போற, அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு யாராவது ஜோசியக்காரன் நல்லதா 4 விஷயம் சொன்னா நம்பு. காசா பணமா நல்லது நம்புறதுல என்ன இருக்கு? ஆனா ஜாதகத்துல ஓட்டை இருக்குது, ஒட்டடை இருக்குது, தோஷம் பரிகாரம்னு ஏதாவது ஆரம்பிச்சான் அப்படியே ஓடுறான்னு துரத்தி விட்டுடு. அதை நம்புறதெல்லாம் டார்ச்சர் ஆக்கி விட்டுடுப்பா. உங்க மாதிரி ஒரு மனசு எனக்கும் இருந்திருக்கலாம் சார், எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போற மனசு. மதி, நமக்கு நடக்கிறது பூரா ஏற்கனவே பிளான்டுன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டா எப்படி மதி? அடுத்து என்னன்னு தெரியாம இருக்கிறது தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே. நல்லது செய், நல்லது நடக்கும். கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், அவ்வளவுதான் தத்துவம். சார், நீங்க பேசும்போது சரின்னு தான் தோணுது. ஆனா நீங்க கிளம்பி அந்த பக்கம் போனதும் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். என்ன பண்றது சார்? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல மதி. ஆணியை புடுங்கி அழுக்கும் போது தான் உனக்கே தெரியும் இவ்வளவு நாள் புடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணின்னு. சந்திரன் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு மகா கிட்ட எதுவும் சொல்லலையே? சே இல்ல சார். ஃப்ரீயா விடுப்பா. சரி சார். உன் மூஞ்சி தெளிவா இல்லையே? அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் டென்ஷன் இருந்துகிட்டு தான் சார் இருக்கும். அதான் ஒரு அப்பனுடைய மனசு. கொஞ்ச நாளைக்கு மகா கல்யாணத்தை பத்தி சீரியஸா யோசிக்காத. நம்ம பெருசா கண்டுக்காம இருந்தாலே இதெல்லாம் சரியாயிடும். இப்போ மகா வேலைக்கு வேற போறான், அங்க கூட அவளுக்கு யாரையாவது பிடிக்கலாம்ல. அவன் நல்ல மாப்பிளையா இருக்கலாம், அந்த நல்லவனுக்காக தான் அவ கல்யாணம் தள்ளி போனதாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கலாம்ன்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஓவரா அட்வைஸ் பண்ணணும் எனக்கு இப்போ அது தேவைப்படுது சார். ஆனா என்னால முடியலப்பா. அட்வைஸ் பண்ணி த்ரோட் ட்ரை ஆயிடுச்சு. போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க சார், நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணின்றது ஒரு பேச்சுக்கு சொன்னது, அதுக்காக தண்ணி தான் வேணும்ன்றது இல்ல. ஜூஸ் இருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இருங்க சார், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க கிட்ட ஏன் இப்படி பேசுற? ஏய், நான் என்ன தப்பு பண்ண? அப்புறம் எதுக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போற? இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லாத விக்கி.
எனக்கு எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக பெங்களூர் போனா எல்லாமே சரியாயிடுமா? அப்படின்னா என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிருக்க வேண்டியதானே? இப்ப பாரு, எனக்கு வேற கில்ட்டியா இருக்கு. தேவையா இதெல்லாம்? என்ன புரியல எனக்கு. எமோஷனலா டிசைட் பண்ற எல்லாத்தையுமே. ஓகே, போறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்படியே போயிடு. என்கிட்ட எதுவும் பேசாத. எனக்கு தெரியுங்கிறதையே மறந்துடு. பின்ன என்ன, நீ பேசுறது மட்டும் சரியா? லூசா நீ? நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் படுத்துற விக்கி. புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஓகே, இது என்னோட லாஸ்ட் கால். இனிமே நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். எங்க வேணா போய்க்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. எதுவும் தெரிய வேணாம் எனக்கு. அப்படியே போயிடு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. இவ்வளவு கோவமா பேசுற? ஆஃபீஸ் கொலீக் பா. திடீர்னு பெங்களூர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேன்னு சொல்றான். அதான். ரீசன் இல்லாமல ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பா. அந்த பொண்ணு இல்லப்பா, அவன் பேரு விக்னேஷ். ஆஃபீஸ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அசோக்குக்கும் அவன் க்ளோஸ் தான். ஓ, சின்ன விஷயத்துக்கு போய் டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு போய்தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அதான் திட்டிட்டேன் அவனை. ஏமா அங்கே நிக்கிற? வந்து உட்காரு. ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கே நீ? இல்லையே. ஏன்பா? ஏதோ தப்பா தோணுது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்க. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அதான் சொன்னேப்பா, ஃப்ரெண்டு போறான்னு. கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறானா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். அதுக்கு நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுற? கூடவே ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு போனா கஷ்டமா இருக்குப்பா. நிஜமாவே அதுதான் ரீசனா? ஆமாப்பா, வேற என்ன? சரி விடு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுமா. என்ன தனியா போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. அப்படி எதுவும் இல்லப்பா. இல்லைன்னா சந்தோஷம்டா. என்னடா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனி போய் அப்பாட்ட எப்படி கேட்கறது அப்படின்னா யோசிக்காத. எதுவா இருந்தாலும் முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கணும். சரிப்பா. சொல்றேன்னு தப்பா நினைக்காத சுபா. அசோக் எப்படி கேரக்டர் எல்லாம் எனக்கு நல்லா தெரியாது. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்குவான்னு சொல்ல முடியாது. சேச்சே, அசோக் அப்படிப்பட்ட ஆள் இல்லப்பா. எனக்கு அவனை 2 வருஷமா தெரியும். ஆம்பளைங்களை ஒன்றை விட எனக்கு நல்லா தெரியுமா. ஒய்ஃப் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா ஃப்ரெண்டு மாதிரி நடத்த மாட்டாங்க. ஒய்ஃபோட ஃப்ரீடம் அவங்க கையிலே இருக்கணும்னு தான் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்புறேம்மா. ஆனா அசோக்கும் அப்படியே எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்பான்னு நீ ஏன் நினைக்காத. ரியல் லைஃப்ல 100க்கு 90 ஆம்பளைங்க அப்படி இல்லை. கல்யாணத்தோட சக்சஸ்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுல இல்லைம்மா, கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. நான் எதுவும் நினைக்கலம்மா. நீ நல்ல இன்டென்ஷனோட சில விஷயம் பண்ணலாம். அது அசோக், ஏன் உங்ககிட்ட உதவி வாங்கிக்கிற ஃப்ரெண்டு கூட தப்பா நினைக்க சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கமா. அடுத்து எந்த உதவியா இருந்தாலும் அசோக்கு தெரிஞ்சே பண்ணு. அதுதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு அடையாளம். உன் கல்யாணத்தை ஒட்டி நிறைய பிரச்சனைலாம் நடந்துச்சுமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா. உங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா இதுக்கா இவ்வளவும் பண்ணோங்கிற மாதிரி ஆயிடுமா. என்னடா அப்பா வேற மாதிரி பேசுறானேன்னு யோசிக்காத. நான் எப்பவுமே உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, என்னப்பா என்னமோ சுபாவுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படியா? இல்லையே. தலைவா போலாமான்னு கேட்டா எல்லாம் சேர்ந்து போலான்னு சொன்னேன். அப்பா,
உலகமகா நடிப்புடா சாமி. என்னன்னு சொல்லுங்கப்பா. எக்ஸாம் பெர்சன்டேஜ் மார்க்ஸ்னு நமக்கே ஏகப்பட்ட கவலை எல்லாம் இருக்குல்ல, அத பத்தி பாருமா. இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, அப்பாவுக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? அப்பா வெட்டி விடுறீங்க? ப்ளீஸ் காஃபிமா ப்ளீஸ். தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து. நீ தான் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியா இருக்கே. என்ன பண்றது, மீடியா வேலை அப்படி. இப்பவே நீ ஓவரா பண்றியே, கொஞ்சம் பாப்புலர் ஆனா அவ்வளவுதான். சரி விடு, இன்னைக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தியே, அது வரைக்கும் ஓகே தான். சரி சாப்பிடுங்க. நீ எதுவும் சாப்பிடல? எனக்கு காஃபி போதும். என்னடி அடக்கி வாசிக்கிற? கையில காசு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெக்கப்படாம சொல்லு, என்கிட்ட பணம் இருக்கு. ஏய் அடங்கு, இங்க எனக்கு பில்லே வராது. ஓஹோ, இதுவும் உன்னோட அப்பாவோடது தானா? வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மேடம். அப்பா நல்லா இருக்காரா? இருக்காரு. சரிங்க மேடம். ஓகே. உங்க அப்பா தான் டெய்லி இங்க வருவாரே, அப்பா எதுக்கு உன்கிட்ட கேக்குறான்? தெரியல. ஐஸ் வைக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன ஐஸ் வச்சு அவனுக்கு என்ன ஆக போகுது? என்னப்பா, சாண்ட்விச் அப்பவே ஆர்டர் பண்ணோம், இன்னும் வரவே இல்ல. வரும். ஏ ஓனர் பொண்ணு, நீ கொஞ்சம் சவுண்ட் விடலாம்ல. கொஞ்சம் அடங்குறியா? போலாமா? பில்லு? ஹே ஓவரா நடிக்காதீங்கடி. என்னைக்கு இங்க நம்ம கிட்ட பில் வாங்கிருக்காங்க? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற. எல்லாம் ஓகே தான், ஆனா கொடுத்தா வாங்க மாட்டாங்களே. ஒரு மணி நேரமா நாம கொடுக்கறதும் அவங்க வேண்டான்னு சொல்றதும் தேவையா இதெல்லாம்? வாங்க. மேடம் பில். என்னடி இது, உங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா ரூல் போட்டாரா? இவ்வளவு நாள் பில் கொடுத்தது இல்லையே, இப்ப என்ன? அப்பா எங்க? அப்பா வரதில்லை மேடம். ஏன், என்னாச்சு? அப்பா டெய்லி ஈவினிங் இங்க வருவார்ல. மேடத்துக்கு எதுவும் தெரியாதுங்களா? என்னாச்சு? பங்கு பிரிச்சப்ப அப்பா இந்த பிரான்ச்சை சந்திரன் சாருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. என்னது? ஆமா மேடம், இது அண்ணநகர், கில்லிஸ் 3 பிரான்ச்சும் சந்திரன் சாருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இது இப்போ? ஒரு 10 நாளுக்கு மேல இருக்கும் மேடம். அன்னிலிருந்து அப்பா இங்க வரதே இல்லை. சந்திரன் சார் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. சாரி மேடம், அப்பா இருந்த மாதிரி இப்ப இல்ல. சந்திரன் சார் யாருக்கும் ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் வேணா சந்திரன் சாருக்கு. தேவையில்லை, வாங்க. ஏய், என்ன மகா ஆச்சரியமா இருக்கு? வீட்ல வேலை எதுவும் இல்ல? சும்மாதான். ஸ்கூல்ல இன்னைக்கு என்னாச்சு? எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? அங்க ஒவ்வொரு செகண்டும் இன்ட்ரெஸ்டிங் தான். அது சரி. ஆமா, எங்க போயிட்டு வர? சும்மா ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போயிட்டு வந்தேன். Dress வாங்குனியா? இல்ல விண்டோ ஷாப்பிங் பண்ணேன். Dress வாங்கணும், என்னையும் கூட்டிட்டு போன சொன்னல. என்ன ஆழ்வார்பேட்டைக்கு ஃளைட்ட பிடிக்கணும்? நாளைக்கு போகலாம் விடு. நாளைக்கு எங்கயாவது எஸ்கேப் ஆயிடாத. இல்ல மகா, நாளைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போறோம். அப்படியே உங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல நல்ல டின்னர் முடிச்சிட்டு நைட் தான் வீட்டுக்கு வரோம். ஓகே? உனக்கு தான் அங்க போக பிடிக்காதே, என்ன திடீர்னு? புலி பசிச்சா புல்லு, பாலித்தீன் பேப்பர், சினிமா போஸ்டர் எல்லாம் சாப்பிடுமா. உங்க அப்பா ரெஸ்டாரண்ட் போனா பில்லு கொடுக்க வேணால, அதான். அப்போ ஓகே, நம்ம கொட்டிவாக்கம் ரெஸ்டாரண்டே போலாம். அங்கதான் ஏதோ புது மெனுலாம் இருக்கிறதா அப்பா சொன்னாரு. எப்ப சொன்னாரு? அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, நான் தான் போகவே இல்லை. இப்ப போய் பாரு, ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கும். புது ஐட்டம்ஸோட பில்லு வேற குடுக்கறாங்க. பில்லு எதுக்கு குடுக்கறாங்க? சாப்பிட்டா பில்லு கொடுக்க மாட்டாங்களா? அது மத்தவங்களுக்கு, நமக்கு எதுக்கு குடுக்கறாங்க? போய் பாரு, தெரியும். ஆமா, உங்க அப்பாவுக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு? ஓசில சாப்பிட மட்டும் அங்க போவ, அப்புறம் என்ன உங்க அப்பான்னு சொல்ற? ஏன், அவர் உனக்கு அப்பா இல்லையா? கேட்டதுக்கு பதில் சொல்லு மகா. எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு? எதுக்கு கேக்குற? உனக்கு தெரியாதா? சும்மா சொல்லு. கேட்டு. அது பழைய கதை. இப்ப இருக்கிறது 4 தான். 4? ஏன்? அந்த கொட்டிவாக்கம் ரெஸ்டாரண்ட்னு சொன்னியே, அது உங்க அப்பா கிட்ட இப்ப இல்ல, தெரியுமா? ஏன், என்னாச்சு?
எல்லாம் வீம்புதான். சந்திரன் அங்கிள் தான் பணம் கொடுத்துட்டு ஒழுங்கா இருந்தார்ல, அவரை மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்களா? பெரிய இவர் மாதிரி உங்க அப்பா அவர்கிட்ட சண்டை போட்டாரு, பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாதியை கொடுத்தாகணும்ல. அப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அத சொன்னல வீம்புன்னு. தலை குப்புற விழுந்தாலும் கெத்த காட்டணும். இந்த வெட்டி பந்தாவால என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. நான் சாப்பிட்டு எழுந்ததும் என்கிட்ட பில்ல நீட்டி நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்தது மேட்டர் இல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் யாருன்னு தெரியாம பேரர் முன்னாடி அசிங்கப்பட்டல. அப்பா என்னடி பண்ணுவாரு? எல்லாம் என்னாலதான். என்னாலதான் அப்பாவுக்கும் சந்திரன் அங்கிளுக்கும் இடையில ப்ராப்ளமே வந்தது. ஹேய், லூஸ் மாதிரி பேசாத. கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அதோட விட வேண்டியதானே? இதுக்கு வீரப்பா பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியே போறேன்னு சொல்லணும்? கையில கொடுக்கறதுக்கு காசு வச்சுக்கிட்டு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. வெட்டியா சொல்லி பாதி ரெஸ்டாரண்ட்டை வித்ததுதான் மிச்சம். வீட்ல தான் எமோஷனலா முடிவெடுக்கிறாருன்னு பார்த்தா பிசினஸ்லயே அப்படிதான் இருக்காரு. அப்பா என்ன யோசிச்சுதான் பார்ட்னர்ஷிப்பே வேண்டான்னு சொன்னாரு. என்னாலதான் எல்லாம் யோசிச்சாதான். அவர் மாதிரி பேசாத மகா. பார்ட்னர்ஷிப் வேண்டாம்னு சொன்னதால உனக்கு என்ன நல்லது நடந்துச்சு? இல்ல அவரு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் பிசினஸ் டீல் வச்சிருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும்? அவசரப்பட்டு முடிவெடுத்து சொதப்படுறதுல உங்க அப்பா வடிச்சுக்க ஆளே இல்ல. நீ என்ன வேணா சொல்லு, அவர் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. கொஞ்ச நாளாவே அப்பா சரியா இல்ல, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல இருக்காரு போல. யாருக்கும் சொல்லாம தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பாவண்டி அவரு. யார் கஷ்டப்பட சொன்னது? தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் ஒருத்தர் தான் உலகத்திலேயே பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறவங்க இப்படிதான் ஆவாங்க. இப்ப கூட பிசினஸ் லாஸ் நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாரு. இன்னும் காம்ப்ளிகேட் தான் பண்ணிப்பாரு. உங்க அப்பா வந்தா கேளு, ஒத்துக்கிறாரான்னு பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா இது? மகாவோட ஜாதகம். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அவ கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குடா. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலான்னு தான் வர சொன்னேன். எப்ப மாமா இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சீங்க? நல்லது நடக்கும் தானே நினைக்கிறோம், ஆனா நடக்க மாட்டேங்குது. இவராவது ஏதாவது நல்லது நடக்கும்னு சொன்னா சந்தோஷம் தானே. இப்ப கல்யாணம் கொஞ்சம் லேட்டா நடந்தாதான் என்ன? ஏன் மகாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு ஆசைப்படுறீங்க? டேய், வீட்டுல 5 பொண்ணுங்களை வச்சுட்டு இப்படி மூத்த பொண்ணோட கல்யாணம் தள்ளி போனா தூக்கம் வராதுடா. என்ன மாமா பழைய டைலாக் இது. இப்பெல்லாம் பொண்ணுங்க 30-35 வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நடக்கும். டேய், மாப்பிள்ளை பார்க்காம இருந்த வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா 2-3 மாப்பிள்ளை வரிசையா தட்டி போனதும் கொஞ்சம் டென்ஷனா இருக்குடா. அதான் எல்லாத்தையும் நம்ப வேண்டியதா போச்சு. இதெல்லாம் ஒரு மாதிரி அடிக்ட் மாமா. ஒரு தடவை உள்ள போயிட்டீங்கன்னா இவரு நல்லா சொல்லுவாரா அவரு நல்லா சொல்லுவாரான்னு தேடி போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு நடக்கிற எல்லாமே யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சதுன்னு நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு நம்ம மேல நம்பிக்கை போயிடும். இந்த பரிகாரம் பரிவட்டம்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் கஷ்டம் மாமா. டேய், நம்ம சாஸ்திரிடா, தேவையில்லாம சொல்லி குழப்ப மாட்டாரு. பாரதி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சாமி. நீங்க எப்படி வாங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க. மகா ஜாதகம் எப்படி இருக்கு? 3 தடவை கல்யாணம் நின்று போச்சு. சந்திரன் பையனோட கல்யாணம் நின்று போனதை அவரே என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். அவர் தான் என்ன செய்வார்? ஜாதகம் அப்படி இருக்கு. இந்த தடங்களை தாண்டி தான் கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு. எப்போ கல்யாணம் நடக்கும்னு ஏதாவது தெரியுதா? முடிகிற மாதிரி வருது, ஆனா ஏதாவது வந்து தட்டி போயிடுது. ஏன் என்ன ஒன்றும் புரியல. ஜாதகத்துல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க லைஃபே நன்னா மேலே வந்திருக்கு. அப்புறம் பொண்ணு லைஃப் மட்டும் நன்னா இல்லாமல் போயிடுமா? 1 மாசம் மேக்சிமம் 1.5 மாசத்துல மகாவுக்கு கல்யாணம் ஆயிடும். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 1.5 மாசத்துல கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் 4 வருஷத்துக்கு கல்யாண யோகமே இல்லை இந்த ஜாதகத்துக்கு. சாமி, நல்ல மாப்பிள்ளை வந்தா பெருசா யோசிக்காம சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிற வழியை பாருங்க. அடுத்தடுத்து கல்யாண பேச்சு வந்து நின்னதுல வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் அப்செட். கொஞ்ச நாளைக்கு கல்யாண பேச்சை எடுக்க வேண்டான்னு நினைச்சேன். தப்பு, அப்படிலாம் யோசிக்காதீங்க. நிறைய தடங்கள் வந்தா அடுத்தது நல்லது தான் நினச்சிக்கோங்க. மேக்சிமம்
1.5 மாசத்துல கல்யாணம் நடந்துரும். நடத்திடுறது நல்லது. இல்லைன்னா அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றும் கவலைப்படாதீங்க மதி. நடக்கணும்னு இருந்தா மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் வந்து தானே ஆகணும். மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதும் சொல்லுங்க, நானே வந்து நல்ல நேரம் குறிச்சு தரேன். இந்தாங்க, அப்போ நான் கிளம்புறேன். சாமி, என்ன பணம் தர போறீங்களா? அதான் என் குடும்பத்துக்கு தான் நிறைய பண்றேல, அப்புறம் என்ன வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறேன். அப்போ நான் வரேன். பாரதி, வரேன்ப்பா. என்ன மாமா இது? அவர் சொல்லுவாரு, அதுக்காக 1.5 மாசத்துல மாப்பிள்ளை எப்படி தேடுவீங்க? இல்லைன்னா 4 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாருடா. இதுக்கு தான் மாமா இதெல்லாம் நம்ப வேணான்னு சொல்றது. ஆறுதலுக்கு நீங்க ஜாதகத்தை பாத்தீங்க, இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? தேவையாதெல்லாம். அவர் சொல்றது உண்மையோ பொய்யோ, சீக்கிரம் மகாவுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்ல விஷயம் தானே. சுபா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கே இப்போ வரைக்கும் நீங்க திட்டிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த தப்ப நீங்களும் பண்ணலாமா? என்ன என்னடா பண்ண சொல்ற? எப்படி நான் சொல்லி நீங்க கேட்க போறதில்ல. அவசரமா பார்த்தாலும் ஒழுங்கான மாப்பிளைய பாருங்க. எனக்கு தெரியாதா? வேகத்தை விட விவேகம் முக்கியமாமா, அதான் சொல்ல வரேன். சந்திரன், நீங்க சொன்ன மாதிரியே மதி கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரொஃபஷனல்ல இப்படிலாம் பொய் சொன்னதே இல்லை. முதல் தடவையா இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன். நீங்க சொல்ல சொன்னேன், நான் சொல்லிட்டேன். இதில் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. நான் வச்சிடுறேன்.